Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. ஷைத்தான் தொழுகையாளிகளுக்கு இடையே பகைமையை ஏற்படுத்துவான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று அல்லாஹை வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பகையை, வெறுப்பை ஏற்படுத்துவது. இன்ன ஷைத்தான قد يئس أن يعبده المصلون في جزيرة العرب ولكن في التحريز بينهم. நிச்சயமா ஷைத்தான் அரபு தீபகற்பத்தில் தொழுகையாளிகள் தன்னை வணங்குவது குறித்து நிராசை அடைந்து விட்டான். நிச்சயமாக ஒரு காலம் அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவனை வணங்க மாட்டார்கள் என்று அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்துவதில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அரபு தீபகற்பம், குறிப்பாக அரபு நாடுகளுக்கு மத்தியில் பகையை ஏற்படுத்துவதில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2812வது ஹதீஸ். ஆக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி எது? அரபு பகுதி. அரபுகள் தான் முஸ்லிம்களில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அவர்களுக்கு மத்தியில் பகையை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை வைத்து மார்க்கத்தின் பெயரால் பிரிவினைகளை ஏற்படுத்துவதை கொண்டு பகையை ஏற்படுத்தி சண்டைகளை மூட்டுவது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. அடுத்தது, அது வெறுமனே அரபு தீபகற்பத்தில் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பலவிதமான பிரிவினைகள், கொள்கைகளை எங்கெல்லாம் பூமியிலே அது பரவுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் பகையும் வெறுப்பும் வந்துவிடும். ஷைத்தானின் இந்த விஷயத்தை பற்றி நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது என்றால் நாம் எச்சரிக்கையாக வேண்டும். இந்த கருத்து வேறுபாடு நமக்குள்ளே பகையை ஏற்படுத்திவிடும். அந்த பகை, வெறுப்பு வரக்கூடாது என்றால் கருத்து வேறுபாட்டை நீக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார், فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ. உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கி கருத்து வேறுபாடு கொண்டால் நீங்கள் அந்த விஷயத்தை, அந்த விவகாரத்தை அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் திருப்புங்கள். அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவது என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் திருப்புவது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறான்? அவனுடைய தூதரின் பக்கம் திருப்புவது என்றால் அந்த தூதருடைய சுன்னா, அதன் பக்கம் திருப்புவது. சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள். அப்ப குர்ஆனிலும் சுன்னாவிலும் இந்த விஷயத்தை குறித்து என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது? அதுதான் அந்த கருத்து வேறுபாட்டை நீக்குவதற்கான வழி. ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் குர்ஆனையும் சுன்னாவை பற்றி பிடிப்பதை கொண்டு எப்படி அவர்கள் ஒன்றுபட்டார்களோ அதுபோல ஒன்றுபடுவதற்கு, கருத்து வேறுபாடை நீக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நீக்கிக் கொள்ளவில்லை என்றால் ஷைத்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிறைய பகையை உண்டு பண்ணுவான். அதுதான் இன்று உலகம் முழுக்க நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஷைத்தானுடைய அடுத்த ஒரு சதிகளில் ஒன்று வறுமையையும் ஏழ்மையையும் கொண்டு பயமுறுத்துவது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 268வது ஆயத்தில் சொல்கிறார், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரஹ் மின்ஹு வ ஃபضலன் வல்லாஹு வாசிஉன் அலீம். நீங்கள் தர்மங்கள், நன்மையான காரியங்கள் செய்வதால் வறுமை ஏற்பட்டுவிடும் என்று ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். அருவருப்பான, வெறுக்கத்தக்க விஷயங்களை செய்யுமாறு உங்களை தூண்டுகிறான். ஆனால் அல்லாஹ்வோ அவன் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் வாக்களிக்கிறான்.
என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். பல நேரத்தில் நாம் நல்ல காரியங்களை செய்யலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அதிலே நம்முடைய செல்வம் குறைந்துவிடும், நம்மிடம் இருக்கக்கூடியது குறைந்துவிடும் என்று நினைக்கிறோம் இல்லையா? அது யார் புறத்திலிருந்து அந்த தூண்டல் உள்ளத்தில் வருகிறது தெரியுமா? ஷைத்தான் தான் அந்த தூண்டலை போடுகிறான். ஏனென்றால் நாம் பொதுவா மனிதன் பணம் செல்வம் என்று வரும்போது கஞ்சத்தனம் உள்ளவனாக இருக்கிறான். தன்னுடையது, தான் சம்பாதித்தது, தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தது என்றவன் நினைக்கும் போதெல்லாம் அதை பொத்தி பொத்தி பாதுகாப்பது, அது குறைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனிதனுடைய ஒரு எப்போதுமான நோக்கமா இருக்கு. அதுதான் அந்த மனிதனை ஏமாற்றுவதற்கும் பயமுறுத்துவதற்கு அவன் எடுத்துக்கொள்கிற ஆயுதம். ஆகவே ஒரு தர்மம் செய்கிறோம், ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அதற்கு நாம் நம்முடைய காசை எடுத்து செலவழிப்போம் என்றால் இது குறைந்து விடுமே என்று நினைப்பான். ஷைத்தான் உள்ளத்திலே போடுவான். நம்மிடம் செல்வம் இருக்கும், ஒருவருக்கு அவசர தேவையிலே நம்ம ஒரு கடனே கூட கொடுக்கலாம் என்று நினைப்போம். ஆனால் அந்த கடன் கொடுத்தால் வருமோ அப்படிங்கிற பயத்திலே கொடுக்காமல் விடுவோம். அப்போ ஷைத்தானுக்கு இதெல்லாம் ஒரு வழி. நல்ல காரியங்கள் ஒரு காலம் நடக்க விடக்கூடாது. அதற்கு இதை கொண்டு வேலை செய்வது, உள்ளத்திலே பயத்தை போடுவது ஷைத்தானுடைய வலைகளில் உண்டு. பாருங்கள், ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களில் வெறுப்பை போடுவது, பயத்தை போடுவது, இதையெல்லாம் செய்கிறானா? இன்னொன்று ஆசையை போடுவது. இதுவும் ஷைத்தானுடைய ஒரு பெரிய வலை. அதிலும் அந்த ஆசையை போடுவது வியாபாரிகளாக இருக்கிறவர்கள் அல்லது பெண்களாக இருக்கிறவர்கள். இந்த ரெண்டு சாராருக்கும் ஷைத்தான் ஆசையை கொண்டு அவர்களை வீழ்த்துவது. வியாபாரியா இருக்கிறவர் அந்த வியாபாரத்திலேயே அவரை மூழ்க வைப்பது. எவ்வளவுதான் அவருக்கு நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் நடக்காதா, இன்னும் நம்ம கல்லா கட்ட முடியாதா, இன்னும் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா என்பதை மட்டுமே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே திட்டத்திலேயே அவர்கள் வாழ்நாளை செலவழிப்பார்கள். நோ டைம், ரொம்ப பிஸி, ரொம்ப ஒரே பரபரப்பில் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? என்ன அந்த வியாபார வாழ்க்கை என்ன செய்யுது? காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் ஒருத்தர் அந்த படுக்கைக்கு போகும்போது கூட சோர்வடைவதற்கு காரணமாக எது இருக்குது? வியாபாரம் தான் இருக்குது. யாராவது நாம் ரொம்ப இபாதத்தினால சோர்வடைந்து போய் தூங்குறோன்னு நிலை இருக்குதா? இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய சோர்வுல எதன் காரணமா வருது? வியாபாரம். அந்த வியாபாரத்தை கொண்டு நம்மை சோர்வடை வைப்பதுதான் ஷைத்தான். இதிலே நாம் அந்த எவ்வளவுதான் சோர்வடைந்தாலும் அடுத்தது ஷைத்தான் சரி அதற்கு பிறகு நாம் உற்சாகமா இபாதத்துல செலவழிக்கலாம் நினைச்சோம்னா விட மாட்டான். 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஹதீஸை பார்த்தோம்ல, தூங்குறவரை இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் ராத்திரி இருக்குது, இன்னும் இருக்குது, நல்லா இன்னும் கொஞ்சம் தூங்கு. அப்போ சோர்வடைஞ்சிட்டோம், நாள் முழுக்க உழைச்சி சோர்வடைஞ்சாச்சு. சரி, சோர்வடைஞ்சவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்து உற்சாகமா இபாதத்துகளில் கவனம் செலுத்த முடியுமா? காலையில இன்னும் தகஜத்துக்கு எழ முடியுமா? அல்ல சுபுவுக்கு சரியா எழ முடியுமா? காலையில சீக்கிரமா எழுந்து கொஞ்ச நேரம் ஓத முடியுமா? அப்படின்னா ஷைத்தான் விட மாட்டான். அவனுடைய சூழ்ச்சியை பாருங்கள். ஆக எப்படியெல்லாம் நம்மை வீழ்த்துவது, இதுதான் அவனுடைய உரை திட்டம். அப்போ வியாபார பரபரப்பில் சிக்குவது இருக்குதே, அது ஒரு மிகப்பெரிய சோதனை. உண்மையிலேயே ஒருவர் நிறைய சம்பாதித்த பிறகு ஒரு கட்டத்தில் அவர் தான் இழந்ததாக நினைக்கிற ஒன்றே ஒன்று என்று அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிற அவர்கிட்ட கேட்டால் தெரியும். நீங்க என்ன இழந்தீர்கள்? அவர் சொல்லுவார், நல்லா சம்பாதிச்சேங்க, ஆனா நான் எத்தனை ரமதானை இழந்தேன், எவ்வளவு காலங்கள் நான் இபாதத்துகளை இழந்தேன், எவ்வளவு காலம் நான் இல்மு தேடுறதை இழந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேங்க. இன்னும் இழக்க வேண்டியது இருந்திருக்குது, இன்னும் சொல்லலாமே என்று சொன்னார். சொல்வார், ஆமா நான் என் குடும்பத்தை கூட இழந்து விட்டேன்னு சொல்வார். ஏன்? அவ்வளவு உழைத்தவர்கள், எவ்வளவு சம்பாதித்தவர்கள் கடைசியில் அவர் குடும்பத்தை கூட இழந்திருப்பார்கள், பிள்ளைகள் இழந்திருப்பார்கள், பிள்ளைகளுடைய தர்பியாவை இழந்திருப்பார்கள், பிள்ளைகளோடு வாழ்வது, அவரோட நேரம் செலவழிப்பது, மனைவி மக்களோட நேரம் செலவழிப்பது, அத்தனை இழந்திருப்பார்கள். கடைசியில் என்னதான் கிடைத்தது? எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, பணம் நிறைய இருக்கிறது, ஆனால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
இவ்வளவு இதெல்லாம் சம்பாதிச்சு நான் என்ன செய்தேன், என்னதான் செய்யறேன்னு எனக்கே தெரியல, எல்லாம் இருக்குது, இப்ப மௌத்து வந்தா விட்டுட்டு போயிருவேன். சுப்ஹானல்லாஹ். அதான் யதார்த்தம். அதுதான் மௌத்து வந்தா யார் அனுபவிக்க போவது? அடுத்து இவருக்கு பிறகு யாரெல்லாம் இருக்கிறார், நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் அனுபவிப்பார்கள். இவர் ஒன்றும் செய்ய முடியாது, இவர் தடுக்க கூட முடியாது. அதான் உண்மை நிலை. சரி, இவர் போகிறவர் என்னதான் எடுத்து விட்டு போவார்? எதையும் எடுத்து விட்டு போவதில்லை. ஆனால் இவர் காலம் முழுக்க உழைத்திருக்கிறார், எவ்வளவு நேரங்களை செலவழித்திருக்கிறார், ரொம்ப பட்டிருக்கிறார், ஏமாந்திருக்கிறார், துரோகங்களை அனுபவித்திருக்கிறார், நஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அடுத்து 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 முயற்சி செய்துகிட்டே இருக்கிறார். பாருங்கள், எப்போதுமே பெரிய அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன நிலையில இருந்து பெரிய நிலைக்கு வளர்ந்தவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவங்களுடைய வியாபார வாழ்க்கையில அவங்க எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்சு எவ்வளவு படிகளை தாண்டி ஏறி முட்டி மோதி குழியில விழுந்து எழுந்து வந்தாங்கிற அந்த வரலாறை கேட்டா நமக்கு என்ன தெரியும்? எல்லாருடைய கதையும் ஒரே ஒரு சுதி மாறாம இருக்கும். என்னன்னா, நான் நிறைய துரோகங்களை சந்திச்சேன், நான் நம்பி என் ஃப்ரெண்டு என்னோடு இருந்தவன் கடைசியில பார்ட்னர்ஷிப்பா இருந்தவன் பெரிய கழுத்தறுத்து ஏமாத்திட்டு ஓடினா, இப்படி பலதை சொல்லுவாங்க. சொல்லிட்டு அடுத்து ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க. அதிலிருந்து நான் அப்புறம் மீண்டு இருந்து வந்தேன், ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சேன், 40 லட்ச ரூபா போச்சு, அதுல இருந்து 70க்கு நான் வெளியே வர்றதுக்கு சில வருஷம் ஆச்சு, அப்புறம் நான் அதுல இருந்து பல மடங்கு 4 கோடியா சம்பாதிச்சேன். இப்படியே ஒரு பெரிய வரலாறை சொல்லி முடிப்பாங்க. கடைசியில மூச்சு இருக்கிற அளவுக்கு அந்த வரலாறை கேட்ட பிறகு, சரி இவ்வளவு நடந்துச்சு, இப்ப என்னதான் இருக்குது உங்ககிட்ட? என்ன எல்லாம் இருக்குது, சரி எதை தான் கொண்டு போக போறீங்க? எதுவுமே இல்லை, கொண்டு போவதற்கு ஒண்ணுமே இல்லை. உடனே நமக்கு அப்பதான் தெரியும் நம்முடைய கண்ணீர். ஓ, நம்ம இந்த உலகம் ஷைத்தான் நம்ம எப்படி அதிலேயே உழல வச்சு அதிலேயே முங்கி எழுந்து அதிலேயே ஈரத்திலேயே கிடக்கிற ஒரு நிலை இந்த வியாபார உலக, இந்த துன்யா. இது வியாபாரம்னா வியாபாரத்தை மட்டும் சொல்றது துன்யா. சரியா? எதுக்கு அவர் உழைச்சார்? அவர் மனைவிக்கு என்னென்ன அவர் விருப்பப்பட்டாலோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்க உழைச்சார். எதுக்காக உழைச்சார்? அவருடைய பிள்ளைகளை அவங்க எப்படி சொகுசா வாழறாங்கிறத அவர் பார்க்க ஆசைப்பட்டார், அதனால உழைச்சார். அவரும் ஒரு காலத்தில் அவர் வரலாறுல சொல்லுவார், நான் ஒரு காலத்துல சைக்கிள்ல போறதை கஷ்டப்பட்டேங்க, ஆனா என் பிள்ளைங்க இன்னைக்கு கார்ல போறாங்க. சாதாரண கார் இல்லை, 1க்கு 3 கார் என்னுடைய பங்களால இருக்குது, போறாங்க. அவங்களுக்குலாம் நாங்க பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாதுங்க. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படித்தான் நான் உருவாக்கி அவங்கள வைக்க முடிஞ்சது தவிர வேற என்ன செய்தேன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு நண்பர், ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் எப்போதுமே நிறைய வீடுகள் சொத்துக்களை வாங்கி கொண்டே இருக்கிறவர். சரியா? சொத்துக்களை வாங்கி போட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு சொத்தை வாங்குவதற்கு இன்னொரு சொத்தை விற்பார். ஒரு சொத்தை வாங்கும்போது அதை விட பெரிய சொத்து என்னவோ அது அடுத்த பேக்கப்ல அடுத்த 2 லிஸ்ட்ல இருக்கும். அவர் பார்ட்னர்ஷிப்ல வாங்குவார், அப்புறம் தனியா வாங்குவார், ரியல் எஸ்டேட் பண்ணுவார். இப்படி ஓடிக்கும். இதுக்கு மத்தியில் அவருக்கு எப்பவுமே தொடர்ச்சியா வருமானம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வியாபாரம் இருந்துகிட்டே இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவர் அங்க சம்பாதிப்பாரு, வருவார் போவார். இங்க ஏன் வருவார்? வந்தாலே அவர் வந்தார்னா இந்த ஒரு சொத்தை பார்க்கலான்னு வந்திருக்கேன்னு தான் சொல்லுவார். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை. பறந்து வருவார், பறந்து போவார். சொத்து ரிஜிஸ்டருக்கு வருவார் போவார், இப்படி இருப்பார். பெரிய பங்களா, ஏக்கர் கணக்கிலான ஒரு நிலப்பரப்பில் எல்லா வசதிகளும் கொண்ட, எல்லா வசதியும், அது ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும், என்னென்ன இன்னைக்கு நவீன ஒரு வீட்டில் எல்லாமே ஒரு டெக்னாலஜியோட கட்ட முடியுமோ. ஒரு ஏறத்தாழ இது நான் சொல்ற கதை ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை நான் சொல்றேன். அப்போ ஒரு கட்டி அந்த பங்களாவை ஒரு பிரியத்தில் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி போனேன். அப்போ இது எவ்வளோ ஆச்சு தெரியுமா? செலவு எவ்வளோ ஆச்சு? 3 கோடி ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொன்னார், என்னிடம் சொன்னார். ஆனா தொழுகையாளி. அப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு உணர்த்துறக்கா சொன்னேன், இவ்வளவு செலவழிச்சு, இவ்வளவு நீங்க இப்படி உழைச்சி
இதில் உங்கள் காலமெல்லாம் இப்படி போகுது, அதை பற்றி கொஞ்சம் கவலை வருதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். உண்மையிலே எனக்கு கவலையாக தான் இருக்குது அப்படின்னா. சரி, என்ன கவலைப்படுறீங்க சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ரமதான் போச்சுல, ரமதான் போன அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறப்ப அவர் ஒரு இடத்த சொல்லி, ஒரு ஊரை சொல்லி, அங்கே அந்த ஒரு பில்டிங்கை வாங்கினீங்க, 2 கோடி ரூபா. அது சரிங்க, அது வாங்கினேன். அப்போ கைவசம் பணம் பட்டுன்னு கையில் உடனே ஒரு பணம், ரொக்க பணம் திரட்டி கொடுக்கணும்ல. அப்போ அதை திரட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சகாக்கள், அவங்க ஏற்கனவே வேற சொத்துக்கள் இருந்து வர வேண்டியது இப்படின்னு திரட்டுறதுக்கு அந்த ரமதான் ஆரம்பத்தில் அது வாங்கலான்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணிட்டு அந்த 2 கோடி ரூபா திரட்டிடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மகிட்ட அங்கங்கே இருக்கிறதுல எல்லாத்தையும் எடுத்து திரட்டிடலான்னு. நான் திரட்டி கையில் கொடுக்கும்போது ரமதானே போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னார். அவர் 2 கோடி ரூபாய் கொடுத்து அவருடைய கைவசம் அந்த பங்களா அந்த சொத்து கைக்கு வரும்போது அவர் சொல்றார், அந்த பொதுவாக ரமதானில் நான் ரொம்ப பிஸியாக்காமல் உஷாராக இருப்பேன். ஆனால் அந்த 2 கோடி ரூபாய் திரட்டுறதுக்குள்ள நாக்கு கொஞ்சம் தள்ளிடுச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா ரமதானே போயிடுச்சு. எனக்கு என்ன ரமதான் வந்துச்சா வரலையானே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நோம்பு வச்சது தவிர ஒன்றுமே இல்லை, இபாதத்து இல்லை, ஓதுதல் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, வீணா போச்சு அப்படின்னு சொன்னார். சரி, 3 கோடி ரூபாய்க்கு அதை கட்டியிருக்காரு, அதில் அவர் வாழ்ந்தாரா அப்படின்னா இந்த நொடி வரைக்கும் அவர் வாழலை. இப்போ அவருடைய வரலாறு எனக்கு தெரியும். அவர் வாழலை, அவருடைய குடும்பத்தார் வாழலை. அது என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதோடைய உண்மையான நிலை அது ஒரு பாலடைஞ்ச பங்களா. என்ன மனிதர்கள் இல்லாதவும், அவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் வந்தால் அவர் மனைவி வருடத்திற்கு 2 தடவை சொந்த ஊருக்கு அடிக்கடி வரமாட்டார்கள் இல்லையா பெரும்பாலும். அப்படியே இருந்தால் சென்னை போன்ற வேற சில பெரிய நகரங்கள்ல அவங்களுக்கு வேற வேற அப்பார்ட்மெண்ட்ஸ், சொந்த பில்டிங்கு, அது இதுன்னு இருக்குது. இப்போ அங்கதான் போய் தங்குவாங்க, அங்கதான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சொந்த ஊரில் ஆசையா கட்டியது அப்படிங்கிற அந்த 3 கோடி ரூபாய் பங்களோட நிலை என்னன்னு கேட்டா, அதை எப்பவும் வருஷம் ரினியூவல் பண்றதுக்கு தான் செலவழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது துடைக்கிறது, அதை பராமரிக்கிறது. சரி, யார் அனுபவிக்கிறாங்கன்னா அதுலதான் பெரிய செய்தியே இருக்கு. அங்க கூட்டி பெருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. 3 கோடி ரூபாய் பங்களாவை அங்க அனுபவிக்கிறவர்கள் யார் என்று பார்த்தா கூட்டி பெருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் பராமரிக்கிறவங்க. அவங்க தான் நினைச்சா அந்த அவ்வளோ பெரிய பங்களாவில் எல்லா வசதியோடு இருக்கிறது நினைச்சா அந்த கூட்டி பெருக்கி அதை பாதுகாக்கிற அந்த வேலையில் இருக்கிறவங்க அவங்க நினைச்ச இடத்துல படுப்பாங்க, நினைச்ச இடத்துல விளையாடுவாங்க, நினைச்ச இடத்துல குளிப்பாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுக்கு வருஷம் அவரு சொல்லுவார், நீங்க நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா பயானுக்கு தான் நான் வந்தாலும் நம்ம வீட்டில் கொஞ்சம் படுத்துட்டாலும் போங்க, சும்மா கிடக்குது அப்படின்னு. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நாம போய் அங்க இருக்குது, நாம என்ன நமக்கு தேவை என்ன இருக்குது? நம்ம அதே ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன மஸ்ஜிதுல இருக்கிற அந்த மஸ்ஜிதுல படுத்துவங்களாலே சந்தோஷமா ராகத்தா இருக்குது. எதுக்கு அவ்வளவு பெரிய பங்களால எனக்கா நீங்க திறந்து விட்டு உங்க ஆளுக்கு திறந்து விட்டு அந்த அனாந்தர பங்களால நான் போய் தனியா உருண்டுட்டு வரணும் அப்படின்னு அதெல்லாம் வேணாம், ஆளை விடுங்க. சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கை இப்படிதான் போகுது. என்னதான் கடைசியில ஒண்ணுமே இல்லை, கடைசியில் விட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலை இருக்கு. இது பாருங்க, ஷைத்தான் நம்மை எப்படி நம்முடைய மறுமைக்கான சேகரிப்பு, நம்ம எல்லாம் அங்க கட்ட வேண்டியது எல்லாவற்றையும் மறக்க வைத்து அதற்கு எந்த தயாரிப்பும் இல்லாம வெறுங்கையோடு போகக்கூடிய ஒரு கவலைக்குரிய நிலையில தான் பல கோடீஸ்வரர்களுடைய மரணத்தின் நேரத்தில் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, இப்படியே வாழ்க்கை போயிடுச்சுங்க. அந்த உணர்வும் பயம் வந்த பிறகுதான் என்ன செய்யறாங்க, பல நேரத்துல தான தர்மங்கள் நிறைய செய்ய பார்க்குறாங்க. இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், அல்லாட்ட நாளைக்கு என்ன போய் நிற்கும், அட்லீஸ்ட் கொடுத்துட்டாலும் போய் யாருக்கு நம்மளால என்ன முடியுமோ கொடுத்ததா அதாவது பின்னாடி பக்கம் கூட வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இபாதத்துகள் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது தர்மங்களாக செய்து ஏதாவது ஒன்று நல்லாவோட நாளைக்கு கொண்டு போறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அப்போ இஹ்லாஸா செய்யறவங்க பலர் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட மிக சிறந்தது நம்முடைய வாழ்க்கையை நல்ல இல்மை கொண்டு நல்ல அமலை கொண்டு அதற்கு நேரம் கொடுப்பது போக மீதம்தான் இந்த துன்யாவுக்காக நாம் தேடுவது. இந்த துன்யாவுடைய பகுதிக்கு உள்ள மரியாதை அதுதான். அவன் நாம் துன்யா நம்ம மேல மிகைத்து நம்மை ஆதிக்கம் பண்ணி கட்டுப்படுத்துறதுக்கு நாம் விடக்கூடாது.
அதை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும். நான் நிர்ணயிக்கிற நேரம் என்னுடைய வசதிக்கான நேரம், நான் இதற்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய ரிசுக்கை தேடிக்கொள்ளும், எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கு நிச்சயம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இருந்தா, ஷைத்தான் போடக்கூடிய அச்சுறுத்தல், வறுமையை வச்சு அச்சுறுத்துவதோ அல்லது இந்த துன்யாவின் பேராலேயே பகையை வளர்த்துக் கொள்வதோ அல்ல மார்க்கத்தின் பேரால் பகையை வளர்த்துக் கொள்வதோ அல்லது உலக ஆசையின் பேரால் நம்மை முழுக்க திசை திருப்பி நம்மை ஓட விடுவதோ, அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி நாம் நாளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.